वायरल मीडिया व्यूअर्स के नमस्कार है। मेरे पारिसालन के बात करो तो ये बिग बॉस प्रोग्राम है, विजय टीवी है, 9th सीजन है। 50 करो पारी मेरे बोलो में। शुक्रिया पारी। உங்களுக்கு இருக்க என்னங்க ஏங்க நீங்க மட்டும் ஹிந்தி பேசுவீங்களா? இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆவீங்களா? நான் ஃபேமஸ் இங்கே குண்டு செட்டிலே குதிரை ஓட்டுமா நான் பேசுனேன். நீங்க தான் பேசுறீங்க. நீங்க தான் என்ன பேசிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது ஹிந்தி பேசுறீங்க, அது மட்டும் தெரியுது. வாயெல்லாம் அப்படியே அசைதுங்களேங்க. அப்புறம் எப்படி ஏன்னு நம்ம சொல்லலாம். ஆனாச்சும் பரவாயில்ல. அந்த வீடியோல ஒரு வீடியோல நீங்க ஹிந்திக்காரமாக பாத்தீங்களா இல்லையா? இப்ப நான் அவர் ஹிந்தி பேச சொல்றேன்னு இருக்காங்க, நான் ஹிந்திக்கார மாதிரியே இருக்கேன்றாரு. அதுல அந்த பர்டிகுலர் வீடியோல பாருங்க, நீங்க ஹிந்திக்கார மாதிரியே தான் இருப்பீங்க. சேவ் பண்ணிட்டு இருக்கேன், சேவ் பண்ணிட்டு ஒரு மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருந்தீங்க. சரி விடுங்க. இந்த மூஞ்சி தமிழுக்கு தாங்க செட் ஆகும். நீங்களும் தாங்க கூட சேர்ந்துட்டு ஹிந்தி பேசிட்டு இருக்கீங்க. நானும் வேற ஹரே ஹரே ஹச்சே அப்படிங்கிற நான் அது சரி பேசாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கே. யார் அதை பண்றான்னு தெரியல. நல்லா பண்றப்பா, நீங்க நல்லா பண்றீங்க. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வீடியோ அதுல மிஸ்லீட் ஆயிருந்துச்சு. வந்து சமஸ்கிருதத்துக்கு எதிராக நம்ம பேசுகிற ஒரு வீடியோவில் என்னுடைய தாய்மொழியில் நான் வழிபாடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து ஹிந்தியில் பேசும் பொழுது ஹிந்தியில் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி அது மீனிங் வருது. இது டிஸ்க்ளைமர் தான், அதில் போகிற எல்லாமே மீனிங் மாறி வருது. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அது ஏஐ டிரான்ஸ்லேஷன் யாராவது பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக அதை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் நம்ம கருத்து போய் சேர்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தவறான ஒரு சித்தரிப்பில் அது போய் சேர்ந்து அதுக்கு கான்சிக்வன்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்து, ஏன்னா கான்டெக்ஸ்ட் மாறுற மாதிரி அப்படியே சும்மா எல்லாத்தையும் போட்டக்கூடாது. ஏன்னா என்னுடைய தாய்மொழின்னு சொல்கிறேன், அதில் அமாரா தேஷ் அப்படிங்கிறது அமாரா என்ன அப்படின்னா என்னன்னா ஹிந்திங்கிற மாதிரி மீனிங்கில் வருது, இல்லை சான்ஸ்கிரிட்டுங்கிற மாதிரி மீனிங்கில் வருது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கிறது தான் சொல்கிறேன். ஓகே, மோடி அண்ட் ராகுல் காந்தியின் ஃபேவரட் யூடியூபர் ஃப்ரம் தமிழ்நாடு பாரிஜி அவர்களே வணக்கம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. இருந்தாலும் வேலை பண்ணி ஆகணும். இல்லை, அரசன் படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு இது வந்து வெளியிட்டாங்க, அது டிக்கெட் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதை மிஸ் பண்ணிட்டு சிம்பு நடிக்கிறாருங்க வெற்றிமாறன் இதில், அதை என்னால் பார்க்க முடியல. அந்த சோகத்தெல்லாம் விட்டுட்டு தான் நான் வேலைக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு. விடுங்க, ஏன்னா சமூகத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறனால பிக் பாஸ் சீசன் 9 நடக்கும். சமூகத்துக்கு இந்த கருமத்தை பேசுறதுக்கு பேசாமே இருக்கலாம், ஆனால் வேற வழி இல்லை. வேற எதையாவது பேசணும்னா பாஞ்சு நம்மளுக்கு குரலையை கிடைக்கிறதுக்கு ஒரு குரூப் பழையுது. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு 3 வீடியோ நானே என்னையே பேச வச்சுட்டாங்க. ஐ மீன் லைக் பேசாமல் இருக்க முடியல, ஏன்னா அதில் நடக்கிற விஷயம்லாம் அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இந்த வாட்டி என்ன தெரியுமா பிரச்சனை, எல்லா வாட்டியும் பிக் பாஸ்ல நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் அங்கே போகக்கூடியவங்க ஓரளவுக்கு வந்து சாதிச்சவங்க, இல்லை ஒரு டீசெண்டான இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள். இந்த வாட்டி போனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசித்திரமானவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அகோரி பாயிலேருந்து வாட்டர்மெலன் ஸ்டார்லேருந்து பெண்களில் ரகரகமாக எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க பண்ணுற எல்லா விஷயமே அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப